டிவிகே விஜய் அவர்கள் வந்துட்டு ரோட் ட்ரிப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ரோட் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்கச்சக்கமான இளைஞர்கள் கூட்டத்தை பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர் தான் சிங்கம்ல, எப்போ ஒரு தானே வருவார். அதனால் இன்றைக்கி எல்லாரும் குமிஞ்சிட்டாங்க. ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி பேசுனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. மக்கள் பிரச்சனையை தொட்டு பேசுங்கன்னா இவர் தொட்டு பேசுகிறார். இந்த மாதிரி வர கூட்டங்கள் இதெல்லாம் வந்து இவர்களுக்கு பெருமையாக இருக்கணும். எதிர்கட்சியை நாங்கள் பார்த்தியா கலங்கடிச்சிட்டோன்னு சொல்லலாம். ஆனால் பொதுவான ஜனங்களுடைய அபிப்பிராயம் வந்து உங்களுக்கு எதிராக மாறி கேட்டால் திருச்சியில் ஒரு ரூம் தரல. எப்படி தருவான்? ஹோட்டலில் காம்பவுண்டர் சோர்லேருந்து சைடில் இருக்கிற கிரில் கம்பிலேருந்து எதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. நீ வந்துட்டு தங்கிட்டு போகிற வரைக்கும் அவன் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கான். ப்ரெஸ்காரங்க வந்துட்டு மைக் வச்சாலும் உடனே விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமலே இப்படியே இருக்க முடியும்னு நினைக்கிறாரு சார். வடிவேல் படம் ஊத்தாப்பம் போய் கேட்பாப்லையா, வரன்னு ஊற்றி அப்படியே தூவி அப்படி ஒரு புரட்டு இப்படி ஒரு புரட்டணும்னு அவன் சொல்லுவாங்க. சாருக்கு ஒரு ஊத்தாப்பம் பார்சல் அப்படின்னு இவர் அடிப்பார். அடித்தோன்னே அவனுக்கு அப்புறமா சொல்லதான் ட்விஸ்ட்டை. நாங்களே பொழுது போகாமல் ஒரு ஹோட்டல்ன்ற பேரில் ஆரம்பிச்சு இங்கே வந்து நீ ஊத்தாப்பம் கேட்டு 4 சாத்து வரணும். இப்போ அதான் நடக்கும் சார். மக்களை சந்திக்க போயிருக்காங்க, மக்கள் வந்துட்டு கை கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்தும் பார்க்காத மாதிரி பவுன்சர்ஸை வச்சு கொடுத்த கைகள் எல்லாத்தையுமே திரும்ப கீழே இறக்க வைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வைக்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்க சார்? பெரிய போங்குங்க நீங்கள் கேட்குறது. அவன் கை கொடுத்து குத்திங்க வச்சு கையை பிடின்னு போடுவான், அப்படியே பிடிச்சி தொங்குவான். விஜய் கையை நான் பிடிச்சிட்டேனேன்னு தொங்குவான் பஸ்ஸோட. எத்தனை நாளுக்கு சார் அப்படியே உள்ளே இருக்க முடியும்? அப்படியே ஓட்டுவோம். 8 மாதம் தானே, பல்ல கடிச்சிட்டு ஓட்டுற வேண்டி தான். அப்புறம் ஓட்டு விடும். ஒரு 20% வந்தால் பல்ல கடிச்சிட்டு சினிமா பள்ளி நாளைக்கு போயிட வேண்டியதான். இவருக்கும் ஜாலி நம்ம 2 படம் கதை கேட்டால் நமக்கு ஏதாவது தேரும் அப்படின்ட்டு அவர் போயிடுவார் விஷயம். இவர் என்ன பண்ணுறது, சரி நம்மளா தலைவரா நானாக கொஞ்சம் கட்சி நடத்திக்கிறேன்னு அப்படின்னு ஆதரவு கேட்பாரு. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் முத்தலீப் சார் இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நொந்து போயிருக்கேன், வெந்து போயிருக்கேன், என்ன சொல்றது, ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன். ஏமாற்றத்துக்கு காரணம் சார்? காலிலேருந்து தான் தலைவர் வரேன்னு பெருசா காமிச்சு லாஸ்ட்ல பார்த்தா புஷ்ன்னு போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம பேச போறது கூட அதை பத்தி தான் சார். டிவிகே விஜய் அவர்கள் வந்துட்டு ரோட் ட்ரிப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ரோட் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்கச்சக்கமான இளைஞர்கள் கூட்டத்தை பார்க்க முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த ஒரு விஷயம்? ரோட் ஷோ ஸ்டார்ட் பண்றேன்னு பர்மிஷன் வாங்கினாங்க. நாங்கள் பிரச்சார பயணம் பண்ணுறோம், அந்த இடத்துல இருந்து பேச போகிறோம்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி நடந்தது பெரிய அளவில் ரோட் ஷோ. எல்லா மாவட்டம், திருச்சி பார்த்திங்கன்னா திருச்சி மட்டும்தான் 8 மாவட்டங்களை எல்லையாக கொண்ட மாவட்டம். இவர் தான் சிங்கம்ல, எப்போ ஒரு தானே வருவார். அதனால் இன்றைக்கி எல்லாரும் குமிஞ்சிட்டாங்க. நீங்கள் திட்டமிடணும், பேசுகிறது தான் மெயின். ஆனால் இங்கே வந்து மறுபடியும் மீண்டும் ஒரு ரோட் ஷோ அந்த கோவை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் என்னென்னா இன்றைக்கி திருச்சி மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் இன்றைக்கி பார்த்தோம். அப்போ என்ன மற்றவங்களாம் போனால் கஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம், இருக்கும். ஆனால் இந்த மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இவ்வளோ தூரம் இவருடைய அடுத்த பயணமும் கெட்டு போய் சரி இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து சேர்றாரு அப்படின்னு பார்த்தா இவர் இப்போ பேசுவார் அப்போ பேசுவார்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்து இன்றைக்கி எல்லா பத்திரிகையாளர்லேருந்து எல்லா சேனல்லேருந்து எல்லாம் நொந்து நூலாக இருப்பாங்க. மற்ற செய்திகள்லாம் பின்னுக்கு போயிட்டு இதையே வச்சுக்கிட்டு ஓடிட்டுருக்கிற கதை. சரி இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு வந்து பயங்கரமாக பேசுவார், வச்சு அள்ளி தெளிச்சிட்டாருன்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்னேன், மக்கள் பிரச்சனையை தொட்டு பேசுங்க. டெம்ப்ளேட் வசனம் இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி பேசுனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. மக்கள் பிரச்சனையை தொட்டு பேசுங்கன்னா இவர் தொட்டு பேசுகிறார், அவ்வளோதான். அப்படி தொட்டு 1000 ரூபா இது சொல்லிட்டீங்களே, மணல் கொள்ளை செய்கிறீர்களே, கிட்னி திட்டு பண்ணுகிறீர்களே, இப்படி தொட்டு இதுவா தொட்டு பேசுறது. இவர்களுக்கு என்ன சுட்டு போட்டாலும் அரசியல் வராது இதுன்றதுக்கு இது உதாரணம். ஒரு 10 பாயிண்ட் எடுத்து வச்சுக்குது. இந்த கீ பாயிண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அதாவது மெயின் இதுக்கு கீ பாயிண்ட்ஸ். அந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் பேசுகிற தலைவராக தான் இவர் இருக்கார் இது வரைக்கும். சப்ஜெக்ட் பேசுகிற தலைவராக இருக்காருன்னா இல்லை. இதை என்ன இவரே இன்னைக்கு நான் கூட இப்போ ட்வீட்டில் போட்டிருந்தேன், கார்த்தி சிதம்பரமே சொல்றாரு, இவர் இப்படி பேசுறதுலாம் இதாகாது, இவர் என்ன பேச போறாரு, எந்தெந்த விஷயத்த ஸ்பெசிஃபிக்கா தொட போறாரு அப்படின்றத பொறுத்து தான் இவர் மக்கள்கிட்ட ரீச் ஆவார்னு. ஸ்பெசிஃபிக்கா தொடுறதுக்கு ஃபர்ஸ்ட் இவருக்கு அது உள்வாங்கணும், இவருக்கு அந்த விஷயம் தெரியணும். அதை தாண்டி இவருக்கு அது மேல ஒரு கோபம் வரணும்.
இப்போ லாக்அப் டெத்து ஆயிடுச்சு, இந்த மாரி அஜித்குமார் கொன்னுட்டாங்கன்னா, ஹென்றி திபேனுக்கு வர்ற கோவம் ஒரு வகையா இருக்கும். ஓரளவுக்கு அந்த விஷயங்கள் நியாயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வர்ற கோவம் ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு காவல்துறை அதிகாரிக்கு கோவம் வருமா? ம். அரசு சார்ந்தவர்கள் வருமா? மற்ற கட்சி தலைவர்களுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏத்த மாரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ம். ஆளுங்கட்சிய சேர்ந்தவர் ஒரு மாரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இவரு இவருக்கு ஆக்சுவலா எப்படி வரணும் இவருக்கு? எதிர்க்கட்சியை சேர்ந்த முன்னலாம் இது மாரி விஷயங்களுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு வகையான தார்மீக கோவம் வரும். இப்ப அவர்கள் சேராத இடத்துல சேர்ந்தனால அந்த கோவத்தெல்லாம் தண்ணி ஊத்தி டைல்யூட் ஆக்கிட்டாங்க. இப்ப அந்த மாரி கம்யூனிஸ்டுகளுக்கு வர்ற மாரி ஒரு கோவம் வரணும். நீங்க காவல் நிலையத்தில கணவர பிடிச்சிட்டு போயிடுறாங்க. சிதம்பரம் அ காவல் நிலையத்தில இதுல. பிடிச்சிட்டு போயி சாதாரண திருட்டு கேஸு. பிடிச்சிட்டு போயி அடிக்கிறாங்க 2, 3 நாளா. 1 நாள் தான் வைக்கணும். ஆனா 2, 3 நாளா வைக்கிறாங்க. அந்த அம்மா போயி சாப்பாடுலாம் குடுக்க போகுது. அந்த அம்மாவ வந்து பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. அதுக்கு அவர்கள் சொல்றது, "நீ ஒத்துழைச்சன்னா உன் கணவன விட்டுருவோன்னு." அந்த அம்மா பொறுத்துக்குது. ரொம்ப கொடுமை பண்றாங்க. 3ஆம் நாளு அந்த அம்மாவ பார்த்தா, கணவன அடிச்சே கொன்னுடுறாங்க. கோர்ட்ல வந்து வரும்பொழுது, அந்த அம்மா இன்ஸ்பெக்டர் சட்டைய பிடிச்சு உழுக்குது. "என் கணவர விட்டுருவேன்றதுனால தான்டா நீங்க ம். என்னது பண்ணாலும் நான் பொறுத்து போனேன். என்ன இவ்ளோ பண்ணீங்கடா. இத்தன பேர் சேர்ந்து என்ன பாலியல் பலாத்காரம் பண்ணீங்கடா. ஒத்துக்கிட்டேனடா. லாஸ்ட்ல பணமா குடுத்துருவீங்களான்றப்போ தான், இவ்ளோ கொடுமை நடந்திருக்கான்னு வெளிய வருது." அன்னைக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு தார்மீக கோவம் வந்தது. அந்த இஷ்யூ பெருசாச்சு. அது அதிமுக ஆட்சி வீழ்றதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல சிதம்பரம் பத்மினி அந்த காவல் நிலைய இதா இருந்தது. அன்னைக்கு காவல் நிலையனால ஒரு மாரி கிண்டல் பண்றது. ஒரு போலீஸ்கார்ட்ட ஒரு அம்மா சொல்லுவாங்க, அவங்க வீட்டம்மா. "நான் சாப்பாடு கொண்டு வரேன். மத்தியானம் சாப்பாடு ஸ்டேஷனுக்கு." "ஐயோ! வராத ஸ்டேஷனுக்கு." அந்த மாரிலாம் போடுற அளவுக்குலாம் போச்சு. அப்ப அது அந்த அளவுக்கு வைரல் ஆச்சு. காரணம் வந்து கம்யூனிஸ்டுகள் அன்னைக்கு எடுத்து பண்ணாங்க. அந்த மாரி பொதுமக்களுடைய இஷ்யூல வந்து நீங்க ஒரு கோவத்த நீங்க தான் உருவாக்கணும். ம். பொதுமக்களுக்கா தானா வராது. அப்ப அந்த கோவத்தை நியாயமான கோவம். இது நம்மள பாதிக்குது. இந்த இந்த கட்சி பண்ணுது. இவங்கள நம்ம தப்பா தேர்ந்தெடுத்துட்டோம். இவங்கள நம்ம வீழ்த்தியே ஆகணும். அப்படின்ற ஒரு கோவத்த உண்டு பண்றது இருக்குல்ல, அதுதான் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய முக்கியமான பணியா இருக்கணும். இருக்கணும். ம். அப்ப அவங்க என்ன பேசணும்? அவங்க பேச்சுல அது வெளிப்படணும். அவங்க பேசுறது மூலியமா தான் ஜனங்களுக்கு போய் சேரும். ம். கோவம் வரும். அவங்களுக்கு கிடைக்காத விஷயத்த சொல்லும்போது, கேட்கும்போது அவங்களுக்கு கோவம் வரும். அவங்க கையில இருந்து பணத்த புடுங்குற விலைவாசி உயர்வு, ம். மின் கட்டண உயர்வு பத்திலாம் விவரிச்சு பேசும்பொழுது அவங்களுக்கு கோவம் வரும். வரும். வரும்போது சொல்லிட்டு வந்தாங்கல்ல. இப்ப மாசம் மாசம் மின் கட்டணம்னாங்கல்ல. அதிகமாயிட்டு. இப்ப பார்த்தா 3 மடங்கு வச்சு பண்றாங்களே! ம். அப்படின்ற கோவம் வரும். ஆனா, நீங்க இந்த நான் சொன்ன மாரி கீ பாயிண்ட்ஸ் மாரி தொட்டுட்டு போனீங்கன்னா, அவன் உற்சாக மனநிலையில இருக்கான். நீங்க வந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 மாவட்டத்துல இருந்து எல்லாரும் திரண்டு விஜய பார்க்கணும்னு வந்துட்டாங்க. ஒரு ம். அம்மா சொல்லுதுல்ல, "ஐய்யய்யோ! விஜய பார்த்துட்டேன்" அப்படின்னு கண்ணீர் விடுது பாருங்க. அவ்வளோதான் இவங்க லெவல். ம். அத தாண்டி ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த கும்பல் வந்து அந்த வண்டிய வரவிடாம இது பண்ணிக்கிட்டு, டிராஃபிக் ஜாம் பண்ணி, இவங்களும் அதுக்கேத்த மாரி அப்படியே நான் என்ன சொல்றேன், இப்ப ஜெயலலிதா வருவாங்க. ஒரு முக்கியமான ஒரு பெரிய கிரவுண்ட்ல கூட்டம் போடுவாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துல ஹெலிபேட் வச்சு அங்க வந்து இறங்கிடுவாங்க. ம். டக்குன்னு வந்துருவாங்க. அப்படி இல்லன்னா, அவங்க வர்றதுன்றது ஒரு பெரிய இது மாரிலாம் மாத்த மாட்டாங்க. வரும், இவங்க வந்து வண்டி வந்து நிக்கும். வண்டியில அழகா வருவாங்க. என்ன சப்ஜெக்ட்டோ பேசுவாங்க. கரெக்ட்டா இருக்கும். இங்க அந்த மாரி எதுவுமே இல்ல. இவரு கேட்டா, இவரு சொல்லிட்டு எல்லாமே பாருங்க, இவரு சொன்னார்ல மதுரைக்கு போறேன் யாரும் வராதீங்கன்ற மாரி தான். இங்கேருந்து 7 மணி சார்ட்டர்ட் ஃப்ளைட்னா கார் கிளம்பும்போதே, இந்த ஊடகங்கள் எல்லாம். அங்க வந்து இறங்குனோனே, அங்கேருந்து அங்கேயே அந்த வண்டி. ம். எதுக்கு அந்த வண்டி அங்க? நான் கேட்கிறேன். நீங்க வேற ஏதாவது ஒரு வண்டியில ஏதாவது வந்துட்டு போய் அந்த நானே இது இடத்துக்கு போய் சேர்ற பண்ணிப்பேன். மாரி ம். பண்ணலாம்ல? இப்ப இவ்ளோ பிரச்சனை வராதுல்ல? இன்னைக்கு அந்த சென்னையில இது திருச்சியில எத்தன ஃப்ளைட்ட எவ்வளோ பேர் மிஸ் பண்ணாங்களோ, எத்தன பேரு வெளிநாடுக்கு போறது, வேற ஏதாவது கனெக்டட் ஃப்ளைட்டு இந்த மாரிலாம் எத்தன பேர் என்னென்ன மிஸ் பண்ணாங்களோ, கதைகள்லாம் நமக்கு தெரியாது. தெரியல. ஏன்னா இந்த மாரி இடங்கள்ல கொஞ்ச நேரம் டிராஃபிக் ஒரு 1 ஹவர் அப்படி இருந்தா கூட பரவால்ல. கிட்டத்தட்ட காலையிலருந்து மத்தியானம் 3 மணி, 4 மணி வரைக்கும்னா, அது பெரிய அளவுல பாதிக்கும். ம். இன்னைக்கு ஷியாம் சில விஷயங்கள சுட்டி காமிக்கிறாரு. இந்த மாரி வர்ற கூட்டங்கள் இதெல்லாம் வந்து இவர்களுக்கு பெருமையா இருக்கலாம். ம். எதிர்க்கட்சியை நாங்கள் பாத்தியா கலங்கடிச்சிட்டோம்னு சொல்லலாம். ஆனா பொதுவான ஜனங்களுடைய அபிப்பிராயம் வந்து உங்களுக்கு எதிரா மாறிடும். ம். இந்த மாரி பண்றாங்களே, ம். இப்பவே இப்படின்னா அப்படின்ற இதெல்லாம் வரும். சரி அப்படிலாம் வந்த பிறகு இவர் போய் வந்து மக்கள் பிரச்சனைய சந்திச்சாருன்னா, பேசுறாருன்னா
இல்ல, இல்ல நமக்காக தான் ம். பேசுறாருன்னு இந்த விஷயங்கள் கோவம் கூட தணியும். நீங்க வந்து அங்கேயே ஒரு சினிமா ஸ்டண்ட் தான் பண்ணிட்டு போறீங்க. எக்ஸாக்ட்லி. அதனால என்ன ஆகும்னா, இன்னொன்னு பாருங்க, அந்த பேருந்து அதோடைய லுக் பார்த்தீங்களா? நீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி வர்றாருன்னா, அந்த முட்டி வரைக்கும் தெரியிற அளவுக்கு கிளாஸ் இருக்கு. ம். இப்பலாம் ரொம்ப நவீனங்க. வேற லெவல்ல நீங்க பாடி கட்டலாம். நீங்க அந்த அந்த கிளாஸ்லயே அந்த வளைவுலாம் கொண்டு வந்துருவோம். ம். இங்க ஆரம்பிச்சு இப்படி வரைக்கும் ஃபுல்லா உங்களுக்கு நீங்க உட்காந்துட்டு ஃபுல்லா தெரியிற மாரி ம். இருக்கும். அப்படி உட்காந்துட்டு வந்தா லைட்ட கீட்ட போட்டா சும்மா பளிச்சுன்னு இருக்கும். இது பார்த்தீங்களா? கலர் இருள அடிஞ்சது. இந்த ஃப்ரண்ட் கிளாஸு என்னமோ அந்த காலத்து அசோக் லேலாண்ட் கிளாஸ் நம்ம டவுன் பஸ் ஓடுமே அந்த மாரி கிளாஸ். இன்னைக்கு ஆம்னி பஸ்லாம் எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட முக்காவாசி இருக்கு. ஆமா சார். ஃபுல்லா கவர் டிரைவருடைய பண்ண முட்டி மாதிரி. தெரியிற ம். அளவுக்கு இன்னைக்கு ஃப்ரண்ட் கிளாஸ் கிளாஸ் இருக்கு. வச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்களா? அந்த காலத்துல அசோக் லேலாண்ட்ல இருக்கும் பாருங்க. டிவிஎஸ் பஸ்லலாம் அந்த மாரி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சைடு ஒரு டோர் வச்சுக்கிட்டு அந்த காலத்துல இழுத்து விடுற ஆ. மாரி. ஏன்னா மைக் வந்தா இழுத்துடணும் மூடிடணும். மைக்குக்கும் நமக்கும் அலர்ஜி. இதுதான். அப்போ அந்த அந்த இதில கூட கவனம் செலுத்தல. சரி ரைட்டு. நீங்க தான் லிங்க் குடுக்குறீங்க. ஆடியோ, வீடியோ லிங்க் நீங்க தான் குடுக்குறீங்க. அங்க வந்து பேச ஆரம்பிச்சோன, அது பார்த்தீங்களா? யாருக்காவது கேட்டுச்சா? ம். ஏய் இதுக்காகயா காலைலேருந்து நாங்க உட்காந்துட்டு காத்து கிடந்தோம். என்ன பேச போறாரு? கேட்டுட்டு ம். பேசுவோன்னு. ஒண்ணுமே கேட்கல அது. இந்த லட்சணத்தில தான் இன்னைக்கு இவர்களுடைய இது. கொடிகம்பம் நட்டா போல்டு போடுறதில்ல. அது போய் ஒரு கார்ல விழுது. அ மாநாடு போட்டா மேல் கூரை போடுறதில்ல. அ இது. இன்னைக்கு இவரு வந்திருக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? நேத்தே ரகசியமா வந்து எங்கேயாவது தங்கிட்டு, அந்த பேசுற இடத்துக்கு கார்ல நேரா வந்தாருன்னா வேல வந்துட்டு இது முடிஞ்சுது. பண்ணியிருக்கலாம் கண்டிப்பா. அப்ப திட்டமிட்டு தானே பண்றாங்க. ஆனா நாங்க ஒண்ணும் பண்ணலங்க. "ஏப்பா யாரும் கல்லால் அடித்து விடாதீர்கள். டமால் டிமில்னு கல் விழும்." நாங்க தான் சொன்னோம்ல கல்லால் அடிக்க இது பார்த்தீங்களா? உலகத்திலேயே ஒரு கட்சி லைட் போஸ்ட்டு, டிரான்ஸ்ஃபார்மர், மரம், செவுரு, குட்டி செவுரு, பில்டிங்கு அது இதையெல்லாம் இதெல்லாம் ஏறிடாதீங்கன்னு போடல. அருகில் செல்ல வேண்டாமா ஏதோ ஒரு வார்த்தை. ஆனா அதோட அர்த்தம் என்னன்னா, "இதுலலாம் ஏறிடாதீங்க" அப்படின்னு. யார சொல்றாங்க? ஆனா எவனாவது கேட்டானா? எம்ஜிஆருக்கு அங்க சிலை வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு குண்டு போட்டிருக்காங்க. எல்லாம் அது மேல ஏறி மேல ஏறி. நின்னுக்கிறாங்க. ம். இடிஞ்சு விழுந்தா எம்ஜிஆர் சிலையும் சேர்ந்து உடையும். ம். அப்புறம் மரத்தில பார்த்தீங்கன்னா, திடீர்னு தலை தெரியுது. அந்த கிளைகள் நல்லா ஜூம் பண்றாங்க. தலை மட்டும் தெரியுது உள்ள இருந்து. உள்ள ஏறி உட்காந்துக்கிறான். சரி சும்மாவாவது உட்காரலாம். அத போட்டு ஆட்டின்னுருக்காங்க. ஒரு இடத்துல செவுரு மேல ஏறுறாங்க. ஃபுல்லா அங்கெல்லாம் தரையில கிடையாதுல்ல. மேல தான் போகும் ம். ஒயரு. பட்டுச்சுன்னா முடிஞ்சுச்சுங்க. அவன் கூட எவனாவது டச்ல இருந்தானா அவனும் முடிஞ்சிடும். கண்டிப்பா. பட்டு பட்டுன்னு 3 பேர் செத்து போயிடுவாங்க. ம். இது பத்தி கவலையே படல. இவங்க எல்லாம் இளைஞர்கள். இவர்களை நல்வழிப்படுத்தணும், கரெக்ட் பண்ணணும், என்ன பண்ணணுன்றதுக்கான எந்த ஏற்பாடும் இல்ல. இவர்களுடைய இந்த உற்சாகத்தையும், இந்த இதையும் பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா, நீங்க அடிக்கடி வர்றீங்கன்னா, இந்த இது போயிடும். ம். அதுலயும் நீங்க நகை கடை திறக்கிற நடிகை மாரி தான் நீங்க எப்பயாவது ஒரு எப்பயாவது வர்றீங்க. அது வர்றதும் இப்படி வர்றீங்க. ம். கேட்டா திருச்சியில ஒரு ரூம் தரலையாம். எப்படி தருவான்? நீ வந்துட்டு தங்கிட்டு போற வரைக்கும் அவன் நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கணும். வர்ற கஸ்டமர் வரமாட்டானே. ஒரு ம். ஹோட்டல்னா 10, 100 ரூம் இருக்கும். நீ ஒரு ஆள் தங்குனன்னு எல்லா இதுவும் அங்க இருந்தா, அவன் எப்படி போவான், வருவான்? அதனால அவனுக்கு 2, 3 நாள் பிசினஸ் கெட்டு போகுதுன்னு தரல. கவர்மெண்ட்லாம் ஒண்ணும் பண்ணல. கவர்மெண்ட்லாம் யாரையும் இந்த மாரி அச்சுறுத்திலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வெளிய வந்துரும். மேட்டர் வெளிய வந்துரும். அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி போறாரு. ம். பலரும் போறாங்கல்ல அரசுக்கு எதிரா. காரணம் வந்து நீங்க தங்குனா ஹோட்டல் காம்பவுண்ட் சுவர்லருந்து, சைடுல இருக்கிற கிரில் கம்பிலேருந்து எதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. இவங்களுக்காக புதுசா தான் செய்யணும். பாறையில கீறையில தான் செய்யணும். அப்ப அதுக்காக தான் அவங்க மறுக்கிறாங்க. சரிங்க. அதுக்காக தான் நீங்க காலைல கிளம்பி வர்றீங்கன்னா, ஏன் திருச்சியில எந்த திரைத்துறை சார்ந்தவங்க வீடுகளோ, பங்களாக்களோ, ரிசார்ட்டுகளோ எதுவுமே இல்லையா? ரகசியமா போய் வந்து தங்க முடியாதா? தெரியுதா? அப்ப இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு திட்டமிடல் இருக்குது. ஆனா வெளியில வந்துட்டு, அதாவது மக்கள் தன்னெழுச்சியா வராங்க. மக்கள் வந்து நான் வேற வேலை இல்லாம வந்து வேடிக்கை பார்க்க வருவாங்க. இது வந்தது எல்லாம் அந்த சுத்துப்பத்தி 8 மாவட்டத்திலிருந்து இவர பார்க்கணும்னா வரணுன்றதுக்காக வர்ற கும்பல். இது பொதுமக்களுக்கு கோபத்தை தான் உண்டு உண்டு பண்ணும். படுத்தும். ஏன்னா, 1 ஹவர் 2 ஹவர் டிராஃபிக் ஜாம். இப்ப இந்த இவரு 4 மணிக்கு என்னமோ கிளம்புறாருல்ல. கிட்டத்தட்ட 4 மணிக்கு ம். அந்த இடத்துலருந்து கிளம்புறாரு. அந்த டிராஃபிக் ஜாம் கிளியர் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 6, 7 மணி ஆயிடும். கண்டிப்பா சார். அப்போ ஒரு முழு நாளு இவர்களுக்கு ஸ்தம்பித்து விட்டதுன்னு ம். தான் நம்ம சொல்லணும். ஹைவேஸ்ல இவரு இப்படி ஏர்போர்ட்லேருந்து வெளிய வந்து ஹைவேஸ்ல இப்படி போறாரு. எதிர்ல இருக்குல்ல ஹைவேஸ் நடுவுல இது மாரி இருக்குது. எதிர்ல ஏறுறாங்க. ம். போலீஸும் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. இவர்களுக்கும் எத பத்தி யாருக்கும் கவல இல்ல. எதிர்ல ஹைவேஸ்ல வர்றவன் வந்து அடிச்சான்னா அவரு இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதனால பேச்சும் பார்த்தீங்கன்னா,
ஒன்றும் எதுவும் இல்லை. இல்ல. அடுத்து ஏதாவது நான் கண்டுபிடிச்சா சொல்லுங்க. சார் அடுத்து ஆக்சுவலா அத பத்தி தான் கேட்கலாம் அப்டின்ட்டு இருந்தேன். இவர் வந்துட்டு மக்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன் வெற்றி பெற்றுட்டா. இல்ல இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நான் வச்சிருக்கேன். அப்டி ஏதாச்சும் சொல்லியிருப்பாரு அப்டின்னா கூட ஓகே இந்த மீடியாக்காரங்கள இவ்ளோ ஹைப் குடுக்கலாம் அப்டின்றது இருக்கும். ஆனா இப்போ வரைக்குமே அவர் வந்துட்டு நீங்க சொன்ன மாரி ரொம்பவே மேலோட்டமான விஷயங்கள மட்டும் தான் பேசியிருக்காரு. அப்டி இருக்கப்போ இந்த மீடியா அவங்களுக்கு குடுக்குற ஹைப் அப்டின்றது ரொம்பவே பெருசா இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன சார்? முந்தானத்துல யாரு கொடுத்துருந்தாங்க வாய்ப்பு? செங்கோட்டையன், டிடிவி. நாளைக்கு அண்ணாமலை நான் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறேன்னா அவர்கிட்ட ஓட்டுவாங்க. மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டிஆர்பி வேணும். ம். அதுவும் இந்த இந்த 4, 5 லகுடபாண்டியில வச்சுக்கிட்டு இந்த டிபேட் நடத்திக்கிட்டு அப்படியே பார்த்துன்னே இருப்பாங்க. இவர் ஏதாவது பேசி என்னங்க அவர் அப்படி சொல்றாரு, நீங்க என்னங்க சொல்றீங்கன்னு சண்டை ஆயிடும் 2 பேருக்கும். அப்புறம் சண்டை போடாதீர்கள். இருங்க இருங்க நான் வர்றேன். இதெல்லாம் இப்ப யாரும் பார்க்கறது இல்லன்னு என்னம்மா பண்றாங்க? இப்ப ஒருத்தர் மட்டும் ஒரு பாயிண்ட் பேசுறா வச்சுக்கங்க. அத மட்டும் தூக்கி தனியா YouTubeல போட்டு இவங்களுக்கு வருமானம் வந்து டிஆர்பில கிடையாது. எல்லா சேனலும் நஷ்டத்துல ஓடுது. அப்படி ஓடலன்னா அவன் ஒரு 30,00,000 35,00,000 இணைப்பு வச்சிருக்கான். ம். அந்த இது கேபிள் இணைப்பு வச்சிருக்கான். அதனால ஒரு 3 சேனல் பொழச்சுக்கிறாங்க. ம். டிஆர்பில மேல காமிச்சுக்கிறேன். ஏன்னா ஆன் பண்ணோன்னே அவங்களுக்கு வரும். ஒவ்வொரு கிளிக்குக்கும் அவங்களுக்கு வரும். ம். அந்த இது இல்லாம நீங்க இந்த டிபேட்டு, இந்த செய்தி இந்த மாரி வச்ச எல்லாம் லாஸ்ல தான் ஓட்டின்னு இருக்கிறாங்க. அதுக்கு பதிலா தான் இந்த இது உங்களுடன் முதல்வர் அதுன்னு விளம்பரத்த வாங்கிட்டு உருட்டிக்கிட்டு அவங்க சொல்படி கேட்கறது இதெல்லாம் போகுது. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த டிபேட்டு இந்த மாரி விஷயங்கள்லாம் யாரும் பார்க்கறது இல்லையா? அதுக்கு பதிலா அத கட் பண்ணி YouTubeல போடுறது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க மேலுக்கு வெளியில மத்த இடங்கள்ல யூடியூபர்ஸா? அதுவா இதுவான்றது. இவன் பொழப்பேர் தான் YouTube வச்சு தான். மெயின் சேனல். தனியா இப்ப பிரீமியம்னு வச்சுன்னு உருட்டுறானுங்க. எல்லாம் உருட்டுறானுங்க. பொழைக்கிறதே YouTube வச்சு தான். இவன் டிபேட்ட கட் பண்ணி போறதும் YouTubeல தான். இவன் இந்த இப்ப எடப்பாடி பேசுறாருன்னா மெயின் ஸ்ட்ரீம்ல காமிக்க மாட்டான். இங்க பிரச்சனை. அதுக்கு பதிலா YouTubeல போட்டு விட்டுருவான். நம்ம பார்க்கணும்னா YouTubeல போய் பார்க்கணும். எல்லா சேனலும் இப்ப YouTube வச்சுட்டு உருட்டிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில வந்து நான் மெயின் ஸ்ட்ரீம் சேனல் அப்படின்னு உருட்டுறது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க இன்னைக்கு இவர வச்சு போட்டா தான் நீங்க வியாபாரம் ஓடும். போயிட்டு இருக்கும். ஆனா அதனால இவர் எல்லா ஃபர்னிச்சரையும் உடைச்சுட்டு வந்து 10 நிமிஷம் பேசிட்டு போறாரு. அதுல ஒரு 2 நிமிஷம் கேட்க மாட்டேங்குது. இப்ப இப்படி பண்ணா இன்னொன்னு நீங்க பேசுறதுல நல்ல விஷயம் பேசுறீங்க, தொடுறீங்க, தொட்டீங்க அப்படின்னா எதுவுமே இல்லையே. நான் ஆட்சிக்கு வந்தால், நான் முதல்வர் ஆனாலும் இன்னைய வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் மாத்துவோமா? நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ் அப்படி இப்படிதான். இந்த டெம்ப்ளேட் வேர்டு, இந்த ஆடியோ லான்ச் ஸ்டைல் இதுதான் இன்னைக்கும் பண்ணியிருக்காரு. இத தான் பண்ணுனா வேலைக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்காரு சார். பிரஸ்காரங்க வந்துட்டு மைக் வச்சாலும் உடனே விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு பிரஸ்ஸ மீட் பண்ணாமலே இப்படியே இருக்க முடியும்னு நினைக்கிறாரு சார்? அவருக்கு அரசியல் தெளிவு வர வரைக்கும். வேற வரை. அப்படின்னா இன்டெஃபினிட் தான். என்னைக்குமே அவர் பிரஸ்ஸ பார்க்க மாட்டாரு. அப்படி பார்த்தாருன்னா, இப்ப சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்ப என்ன ஆயிடுச்சு? பேசுறது மனப்பாடம் பண்ண முடியல. அதுக்கு பதிலா பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு, இப்ப அத வச்சுட்டு பேசுறாரு. இனி பிரஸ்ஸ பார்க்கணும்னாலும் அதே மாரி சொல்லுவாரு. நான் என்ன அவங்க மட்டும் எங்களுக்கெல்லாம் கேட்க மாட்டேனா? நானும் கொஸ்டின் ஆன்சர் குடுத்துடுறேன். அதுலேருந்து கேளுங்க அப்படின்னு. அங்க பயந்து போய் கேட்காம இருப்பான். இங்க 8வது கேள்வி ஆள் முதல்ல கேட்பான். அப்புறம் கொஸ்டின் பேப்பர்ல இல்லாததெல்லாம் கேட்டுருவான். அதனால பிரஸ்ஸ பார்க்கறதுல அவருக்கு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா இவங்களுக்கு பொலிட்டிக்கலா திடீர்னு ஏதாவது ஒண்ணு கேட்டீங்கன்னா, இவரு தான் அந்த பரீட்சைக்கு படிச்சுட்டு வர மாரி தான். பரீட்சைக்கே நம்ம சிலபஸ்ல இருக்கிறத படிக்க மாட்டோம். தெரியும்ல? இப்போ நான் சின்ன வயசுல படிக்கும்போதெல்லாம், கால் பரீட்சை, அரை பரீட்சைக்கு இந்தந்த சிலபஸ்ஸு. 3வது முழு பரீட்சைக்கு லாஸ்ட்டு ஒரு 3, 4 பாடங்கள். அதுல மீதி இருக்கிற இதுல இதுதான் வரும்னுவாங்க. அப்ப அதுக்கேத்த மாரி நுணுக்கி நுணுக்கி படிச்சுட்டு போவோம். அங்க போனா இல்லாத ஒண்ணு வரும். டீச்சர் மேல அப்பதான் கோவம் வரும். பாருடா அப்படி பண்ணிட்டாங்க. அந்த மாரி தான் இப்ப இவர் நெலைமை. இவரு எத்தனை இத மண்டைக்குள்ள ஏத்திக்குவாரு. அதுக்கு நீங்க இயல்பா இருந்தீங்கன்னா, எல்லா விஷயமும் அது பாட்டுல போய் ஒரு இடத்துல செட்டில் ஆயிருக்கும். ஏதாவது கேட்டா, இந்த விஷயமா? நேபாள்ல என்ன சார் திடீர்னு? என்ன காரணம் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? அப்படின்னா முதல்ல நேபாள் எங்க இருக்குன்னு தெரியணும். அதுக்கப்புறம் நேபாள்ல என்ன ஆட்சி நடந்தது? ஏன் பிரச்சனை? அங்கேயும் உங்கள மாரி சேம் யங்ஸ்டர்ஸ் தான் பிரச்சனை பண்ணுகிறான் சார். என்னன்னா ரீல்ஸ் அதெல்லாம் ரீல்ஸ் பண்ணுகிறாங்க. புரட்சி நடந்தா அது ரீல்ஸ் எடுத்து போட்டுனுக்கிறான் அவன். அது ஒரு இதா போயிட்டு இருக்குது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னன்னு தெரிஞ்சா தானே இவர் பதில் சொல்ல முடியும். திடீர்னு பீகார் பத்தி கேட்டாங்க. சார் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, சார் என்றால் SIR என்று சொல்லுவார்கள். சார் என்பது நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது கூட நம்முடைய ஆசிரியரை சார் என்று தான் அழைப்போம்.
சார் என்பது பொதுவான வார்த்தை. அது ஐயா என்று சொல்லுவார்கள். நாம் அதை சார் என்று அழைப்போம். சார் அதை கேட்கல சார். தேர்தல் ஆணையம் ஒரு இதை கொண்டு வந்திருக்கானே சார், அதை கேட்குறோம் சார். ஓ அதுவா, நாளைக்கு சொல்கிறேங்க. அதுதான் நீங்கள் நிலமை. அதனால அவர்கிட்ட நீங்கள் நம்மளால எது வேணா கேட்பான்ல. சார் திரிஷா கிட்ட அந்த விஜய் டிவியில் ஏதோ கேட்டாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? சார் திரிஷா இன்னைக்கு ஒரு படம் போட்டிருக்காங்களே, பஸ்ஸுக்குள்ள இருக்கிற மாதிரி, அது இந்த பஸ்ஸா சார் அப்படின்லாம் கேட்போம். அதனால எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும்னா ஒரு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் ப்ராக்டிஸில் தான் வரும். நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் தான் வரும். எல்லாரும் நான் அப்படி கற்றுக்கிட்டே வந்தாங்க. அண்ணாமலை பார்த்தீங்களா, சிறந்த உதாரணம். வந்த புதுசில் எவ்வளோ சண்டை போட்டுன்னு இருப்பார். முக்கியமான மேட்ரு சொல்ல வருவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ தான் ஒருத்தன் ப்ரொவோக் பண்ணுவான். உடனே அவர் அங்கே சண்டைக்கு போயிடுவார். போட்டு மல்லு கட்டிட்டு இருப்பார். இந்த மேட்ரு போட்ட கேஸ். இந்த மல்லு கட்டினார்ல, அதை பெருசாகிடுவாங்க. இப்படியே போச்சு. ஒரு கட்டத்து மேலே தெரிஞ்சிச்சு அவருக்கு, ப்ரொவோக் பண்ணால் நம்ம அதில் மாட்டக்கூடாது, அதை எப்படி தட்டணும் அப்படின்னு. இதுதான் வாழ்க்கை. ப்ராக்டிஸ் தான் வாழ்க்கை. இவர் தான் ப்ராக்டிஸாக எடுக்க மாட்டார். இவர் மட்டும் இல்லை, இவர் கூட இருக்கிறவங்கள எடுத்துக்கங்க. யாராவது பொலிட்டிக்கலாக நீங்கள் ஒரு மளிகை கடையோ இல்லை ஹோட்டலோ இல்லை எதுவோ இல்லை மீடியா கூட வச்சுக்கோங்க, அதில் ப்ராக்டிஸ் இருந்தால் தானே நீங்கள் பண்ண முடியும். ஒரு மளிகை கடை வச்சுருந்தா 4 பேர் சேர்ந்து ஒரு மீடியாவை ஆரம்பிச்சிட முடியுமா? இல்லை 4 மீடியாக்காரங்க சேர்ந்து ஒரு மளிகை கடை ஆரம்பிக்க முடியுமா? எந்த பொருள் எங்கே வாங்கணும், எதுக்கு எவ்வளோ விலை, எவ்வளோ கூடுதலாக விலை வைக்கணும், பொட்டலம் கட்ட தெரியணும், டக்கு டக்குன்னு பிரித்து போட தெரியணும், துட்டு கொடுத்ததை வாங்கி கரெக்டாக சில்லறை கொடுக்க தெரியணும். அதெல்லாம் சாதாரண வேலையாது. அப்போ எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுடைய ப்ராக்டிஸ் இருந்தால் தான் முடியும். ப்ராக்டிஸ் இல்லைன்னா கூட ஒரு முதலாளியே வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, 4 பேர் வேலை தெரிஞ்சுன்னு வச்சுருப்பான். அவங்க எல்லாரும் உட்காந்துக்குவான் அப்படி ஸ்டைலாக. பில்லு வரும்போது போட்டு போவோம். ஆனால் அங்கே வேலை தெரிஞ்சவன் தான் வேலை செய்வான். 1 கிலோனா டக்கு டக்குன்னு போட்டு பொட்டலம் கட்டுறதெல்லாம். நீங்கள் 4 பேருமே வேலை தெரியாது. இந்த படம் வந்துச்சா, வடிவேல் படம், ஊத்தாப்பம் போய் கேட்பாப்லையா, வர வர வரன்னு ஊற்றி அப்படியே தூவி அப்படி ஒரு பொருட்டு இப்படி ஒரு பொருட்டணும்னு அவன் சொல்லுவாங்க, சாருக்கு ஒரு ஊத்தாப்பம் பார்சல் அப்படின்னோடனே இவர் அடிப்பார். அடித்தோடனே அவனுக்கு அப்புறமா சொல்கிறதான் ட்விஸ்ட்டை, நாங்களே பொழுது போகாமல் ஒரு ஹோட்டல்ன்ற பேரில் ஆரம்பிச்சு இங்கே வந்து நீ ஊத்தாப்பம் கேட்டு 4 சாத்துவானுங்க. இப்போ அதான் நடக்குது. நாங்களே பொழுது போகாமல் ஒரு கட்சின்னு தொடங்கின்னு ஏதோ ஜாலியாக இருந்தால் எங்கள்கிட்ட வந்து அரசியல் பேசி பேட்டி கொடு, அது இதுன்னு இல்லாத கதைலாம் கேட்டுனுக்கிறேன். ஊத்தப்பம் கேட்ட கதை தானே. புரியுதா? இப்போ நான் சொல்கிறது ரெண்டும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அப்போ இவர்கள் வந்து அந்த மாதிரி ஹோட்டல் நடத்தினுக்கிறாங்க, அந்த மாதிரி அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ஊத்தப்பம் கேட்டிங்கன்னா, அதனால தான் மைக்கை நீட்டணுன்னு சர், தொண்டர்கள் வந்தால் சர்ன்னு இந்த சைடு திறந்துக்கிறது. இதுதான் ஒரு நிலைமை. சார் மக்களை சந்திக்க போயிருக்காங்க, மக்கள் வந்துட்டு கை கொடுக்குறாங்க, ஆனா பார்த்தும் பார்க்காத மாதிரி பவுன்சர்ஸை வச்சு கொடுத்த கைகள் எல்லாத்தையுமே திரும்ப கீழே இறக்க வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வைக்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்க சார்? பெரிய போங்குங்க நீங்க கேட்கறது. அவன் கை கொடுத்தீங்க வச்சு கையை பிடின்னு போயிடுவான். அப்படியே பிடிச்சி தொங்குவான். விஜய் கையை நான் பிடிச்சிட்டேனேன்னு தொங்குவான் பஸ்ஸோட. நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது பண்ணணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த தொண்டர்களை தயார்படுத்திருக்கணும். கைகை கொடுத்தீங்கன்னா அப்படி இப்படி கை கொடுத்துட்டு அப்படி போகிற மாதிரி. இவன் கை கொடுத்தோன்னு வரல பிடிச்சிக்குவான். அவ்வளோதான் முடிஞ்சிடும் கதை. ஏங்க பஸ்ஸில் தொங்கி அந்த ஜன்னலுக்கு மேலே யாரை ட்ரை பண்ணுறாங்க ஒருத்தன். இவங்க பஸ்ஸு பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டுக்கு, நீங்கள் எங்கேயுமே கிரீஸ்லாம் தடவை தேவையில்ல, அப்படியே வலுவல் தான் இருக்குது அந்த பஸ்ஸு. நீங்கள் எங்கேயுமே பிடிச்சி ஏற முடியாது. எவனாவது மரத்தில் இருந்து குதிச்சாதான் உண்டு. எவனும் இன்றைக்கி அந்த ப்ராக்டிஸ் பண்ணல. ஏன்னா வர வழியெல்லாம் மரம் இருக்கிற மாதிரி தெரில. மற்றபடி ஒருத்தன் அந்த ஜன்னலை பிடிச்சி அதையும் நம்பி அப்படி மேலே பிடிக்க போயிட்டான், பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆளுங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் கையெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இன்னொன்று இவர்கள் தான் சொல்கிறேன்னே, அவரெல்லாம் அந்த மாதிரி டைப் கிடையாது. அவர் வேறு மாதிரி வளர்ந்தவர். இப்போ சும்மா சீனை போட்டுனுக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் இயல்பு நிலைக்கு வரல. என்ன ரேஸா, கார் ரேஸா போய்க்கிற அப்படின்ட்டு. அப்போது அந்த ஒரு அரசியல் தலைவருக்குரிய அந்த இது தொண்டர்களை பார்த்து ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. நண்பா நண்பி அப்படின்னு இன்னும் ஒட்டினுக்கிறாரு. இந்த கூட இருக்கிறவங்க சொல்லித்தர தெரியாது. அவர் பார்த்தீங்களா காருக்குள்ள அவர் கொடுத்த ரியாக்ஷனு. இவராவது பத்திரிகையாளர் பார்த்தோன்னா அப்படியே மூடினார். அவர் மைக்கை பார்த்துட்டு தலைவா தலைவா தலைவான்ட்டு அவரு. அதனால் இவர்கள் யாருக்குமே ஏன் மைக் போட்டால் சொல்லுங்கள், எழுச்சி பயணம் பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருக்குதுங்க. மக்களுக்கு இது வந்து எதுக்கு ஆளுகின்ற கட்சிக்கு இது ஒரு சம்மட்டி அடி. என் தலைவன் பாரு எப்படி போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லு. பயம். நாளைக்கு தலைவனை விட்டு நம்மளை மட்டும் ரவுண்டு கட்டாங்கன்னா அந்த பயம். காவல்துறை எடுத்து எதுவும் பேச மாட்டோம் சார். ஆனால் அரசியல்னு வரப்போ இந்த மாதிரியான விமர்சனங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி கொஸ்டினா இருக்கட்டும், அது வரதானே செய்யும். அதை ஃபேஸ் பண்ணாம எத்தனை நாளுக்கு சார் அப்படியே உள்ளே இருக்க முடியும்? அப்படியே ஓட்டுவோம். 8 மாதம் தானே, பல்ல கடிச்சிட்டு ஓட்டுற வேண்டிதான். அப்புறம் ஓட்டு விடும். ஒரு 20% வந்தால் பல்ல கடிச்சிட்டு சினிமா பாட்டி நாளைக்கு போயிட வேண்டியதான். இவருக்கும் ஜாலி நம்ம 2 படம் கதை கேட்டால் நமக்கு ஏதாவது தேரும் அப்படின்ட்டு அவர் போயிடுவார். புஷி ஆனந்த்.
இவர் என்ன பண்ணுறது, சரி நம்மளா தலைவரா நானா கொஞ்சம் கட்சி கிச்சு நடத்திக்கிறேனே அப்படின்னு ஆதவ் கேட்பாரு. கொன்னே போடுவேன். நாங்கள் தான் வருவோம், நாங்கள் பர்மிஷன் கொடுத்தா தான். இங்கே பெரிய பிரச்சனை அது ஒன்று. ம். எல்லா விஷயத்துக்கும் யாராவது பண்ணோன்னா அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். கொடுக்கணும். இன்னைக்கு இந்த கட்சிக்காக வெளியில இருந்து ஆதரவு கொடுத்து தீவிரமாக பேசி கொண்டிருந்தவர்கள்லாம் நீ நொந்து நூலாகிறாங்க. அதில் ஒரு 2, 3 பேர் ரொம்ப தீவிரமா, அதாவது அவங்க கட்சிக்கு பிரச்சாரம் தாண்டி இப்போ என்னெல்லாம் கூட இந்த மாதிரி பேசுகிறோம்னா கூட அடிச்சிருந்தாங்க. ம். ம். இப்போ அவங்களே அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. இப்போ நம்மகிட்டயே புலம்புறதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதனால இவர்கள் யாரையும் வெல்லவும் உள்ளேயும் விட மாட்டாங்க. எவனா நீங்க சொல் புத்தி இல்லை, சுய புத்தி இல்லைனாலும் சொல் புத்தி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ம். உங்களுக்கு தெரியலனாலும் தெரிஞ்சவனை கூட வச்சுக்கலாம். வச்சுக்கணும். அவ்வளோதான், உருட்டுறது தானே. இப்போ நான் ஒரு மீடியா ஆரம்பிச்சிட்டேன், ஒன்றும் தெரியாது. யாரையா கூப்பிட்டு வச்சிக்கின்னு நான் அப்படி வெளியில் நான் அந்த நல்லா பண்ணுறீங்க, பசங்கள்லாம் சரியில்லை, அப்பப்போ போட்டு பெண்ட் எடுத்துருவான்ல நான் அப்படி இப்படின்றது என்ன, எனக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சவங்கள கூட வச்சு அந்த மாதிரியா பண்ணு. அவனா சொல்லுவான் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, யார் பேச்சையும் கேட்க மாட்டான் தெரியுமா. அவருக்கு அப்போவே ஒருத்தன் தீர்க்க தரிசனமாக முடிவு எடுத்துட்டான், எழுதிட்டான் வசனம். அவர் ஒரு முடிவு எடுத்துட்டா யார் பேச்சுங்க, அவர் பேச்சே அவர் கேட்க மாட்டார். அதுதான் உண்மை. அவர் பேச்சையும் அவர் கேட்க மாட்டார், எவர் பேச்சையும் அவர் கேட்க மாட்டார். அவர் கூட இருக்கிறவர் அவரும் அப்படி தான். புதுசாக வந்தவங்க அவங்களும் அப்படி தான். சரி, அப்போ அவங்களுக்குள்ளேயும் பேசி முடிவு எடுப்பாங்க, நல்லா பேசி முடிவு எடுப்பாங்க. முடிவு எடுத்துட்டு போகும்போது யார் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் அது முடிவு வழங்குமா? இதுதான் நிலைமை. இப்போ இந்த ரோட் ஷோ பார்த்துச்சா போலீஸு எல்லாரும் இதாயிட்டாங்களா? அடுத்து அதற்கேற்ற மாதிரி போலீஸ் இயங்கும். அப்போ நீ அடுத்த தடவை என்னை இப்போ நாகப்பட்டினம் தரமாட்டேன்ட்டாங்க. க்ளீனாக சொல்லுவாங்க, நீ கோர்ட்டுக்கு போ சார், பாருங்க சார்னுவாங்க. பாருங்க, நாங்கள் வந்து இவருக்கு பர்மிஷன் கொடுத்தோமா, இவர் என்ன பண்ணார் பாருங்க. ஏர்போர்ட்ல இருந்து அந்த பஸ்ஸில் ஏறிக்கின்னு ரோட் ஷோ வந்தாருங்க. நடந்துச்சா பார்த்துங்க சார், எப்படி சார் கொடுக்க முடியும்? நாகப்பட்டினம் தாங்காது சார், திருச்சியாவது தாங்கும். நாகப்பட்டினம் சுற்றி சுற்றி 4 தெரு, இவர் இப்படிலாம் பண்ணால் முடிஞ்சிச்சு சார் அப்படின்வாங்க. அதனால இவர்களே சிக்கலை ஏற்படுத்திக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வகையான மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதை எழுச்சியோட பார்க்கணும். நல்லா இருக்கு, நல்லா இது பண்ணுறாரு, நல்லா பேசுகிறாரு, ஒரு மாற்றம் வந்துருதான் போல அப்படின்ற மாதிரி பண்ணுறதுக்கு தான் இந்த இதெல்லாம் நடத்தணும். வந்துட்டானுங்க பாரு, என்னென்ன வேலை கூத்தடிக்கிறானுங்க பாரு, எங்கேயா போக முடியுதா பண்ணுதா பார்த்தியா அப்படி இப்படின்னு இதாகிற அளவுக்கு பண்ணக்கூடாது. இதையெல்லாம் சரி கட்டுற மாதிரி இவர் பேசியிருந்தாலும் ஓரளவுக்கு இதாகும், அதுவும் பண்ணலாம். அதான் சிக்கல். சரி, இப்போ வரைக்கும் டிஎம்கேக்கு பாதிப்பு ஏற்படுத்துற வகையில டிவிகே சைட்ல இருந்தும் இல்ல விஜய் அவர்களும் சரி எந்த ஒரு விஷயமும் பேசல, பண்ணல. அப்படி இருக்கப்போ எனக்கு பிரதான அரசியல் எதிரி வந்து டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருக்காங்களே தாண்டி இல்ல அவங்களுக்கு ஆப்போசிட்டா எதுவுமே பண்ணாம இருக்காங்களே, இது எப்படி எடுத்துக்கிறது? இதுதான் டெம்ப்ளேட்னு சொல்றாங்கல்ல, டெம்ப்ளேட் வசனங்கள். பிரதான சக்தி நாங்க தான், திமுக கூட கிடையாது, இது அதிமுக கூட கிடையாதுன்றது. ஆனா பிரதான சக்தி நீங்க தானே. அதிமுக கூட டெய்லி எதையாவது ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ட்விட்டரில் மற்றதில் தலைவர்கள் அந்த பிரச்சனையை எடுத்து பேசுகிறாங்க. எல்லா இதுவும் வெளியில் பேட்டிகள் கொடுக்குறாங்க எல்லா தலைவர்களும். நீங்கள் பிரதான சக்தின்னு சொல்லிக்கிட்டு அவ்வளோதான். ட்விட்டரில் மட்டும் எப்போவாது வரும். நேற்று கூட அந்த இமானுவேல் சேகரனுக்கு அந்த திமுக ராஜீவ்காந்தி போடுறாரு, எப்பா மத்தியானம் ஆயிடுச்சு இன்னும் எந்திக்கலையா, சீக்கிரம் அஞ்சலி செலுத்துங்க மிஸ்டர் விஜய் அப்படின்னு போடுறாரு. அதுக்கப்புறம் தான் அஞ்சலி செலுத்துகிறாங்க. விஜயகாந்துக்கு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், 3 மணி ஆயிடுச்சு. என்னங்க சொந்த அண்ணன் மாதிரின்னீங்க, ஒரு அஞ்சலி அவர் இதுக்கு ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து கூட போடலையேங்க அப்படின்ன பிறகு, ஏய் என்ன ப்ரோ சும்மா நோண்டக்கூடாது ப்ரோன்ற மாதிரிலாம் திட்டினாங்க. அப்புறமா பார்த்தா வாழ்த்து வருது, இவ்வளோ உண்டு 4 வரி. அதுக்கு நான் போட்டேன் மறுபடியும், என்னங்க அண்ணங்க என்னன்றீங்க, ஒரு படம் போடக்கூடாதா, அவங்கவுங்க படம் போடுறாங்க, அதுக்கு வந்து அவ்வளோ திட்டு. ஆனால் இவர்கள் அந்த இதை வந்து உணர மாட்டேங்கிறாங்க. 2 மணி 2:30 மணி 3 மணி வரைக்கும் ஒரு பிறந்த நாளுக்கு நீங்கள் போட முடியாத அளவுக்கு அப்படின்னாங்க. அப்படியே ஃபைலாக பார்த்து தள்ளுறாரா, ஐயோ அது எடுத்து அடுத்து இது ஏன்பா அப்படியே மறந்து போயிடுறாங்களா? இதெல்லாம் ரொம்ப சாதாரண நடக்குங்க. இது ஒரு கட்சி நடத்துறதுக்கு பின்ன மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் தனி டீம் வச்சுக்கலாம். சார் விஜயகாந்த் பிறந்த நாள் அவர் பேரில் ட்விட்டரில் போட போகிறாங்க. ஏன்னா அவர் அப்படியெல்லாம் எல்லாம் எடுத்து ட்விட்டரை என்ன அப்படி இந்த செக்காக பண்ண போகிறாங்க. விஜய் தான் போட்டாரா அதை? இந்த வரி பார்த்தா விஜய் எழுதுற மாதிரி தெரியல. நீ எழுதுறதே கிடையாது, எழுதுறதே கீழே கையெழுத்து போடுறீங்க, அவ்வளோதானே. அதில் ஒரு வாழ்த்து போடுறதுக்கு என்ன இருக்குது? அப்போ அந்த டீம் எப்படி தெரியுதா? இவர்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் கூட எப்படின்னா, கவர்மெண்ட் வந்து வேற லெவலு. இவருக்கு ஒரு வாழ்த்து போகிறதுக்கே 3 மணி ஆகுதுன்னா, அவர் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா இவர் என்ன இப்போவே இவரை பார்க்க முடியல, நான் சிங்கம் வேட்டைக்கு தான் போவேன் வெளியே வர மாட்டேன் இப்படிலாம் பண்ணுறாருன்னா, ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா இவர் யார் பார்க்க முடியும்? சீஃப் செக்ரட்டரி கூட பார்க்க முடியாது. புஷி கையை வச்சு குறுக்க வச்சு நின்று அப்படியே, எங்கே போகிற
தலைவரை வந்து பார்த்துடலாம் அவ்வளோ சீக்கிரம் சீஃப் செக்ரட்டரிங்க நான், அவர் சிஎம்ங்க, சில விஷயம் சொன்னாங்க. அதெல்லாம் தலைவர் நான் வந்து கேட்டு தலைவர் சொன்ன அப்புறம் தானே. அடுத்து இன்னொருத்தர் வருவார், எங்க சார் இன்டெலிஜென்ஸ் ஏடிஜிபி சார் நான். இருந்துக்கோ, தலைவர் சொன்னாதான் அதெல்லாம். ஏங்க தலைவர் முக்கியமான செய்திங்க, உளவுத்துறை ரிப்போர்ட்டுங்க, அதெல்லாம் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதான் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு. போ அப்படின்னு. இதுதான் நடக்கும். அப்புறம் அவர் அங்கேருந்து செக்ரட்டரியேட் வரும்போது, நாளைக்கு காலைல போனால் இன்னைக்கு கிளம்பிடுவாப்புல. அப்படியே எல்லாம் தொங்கி இங்கி போய் மறுநாள் காலைல போய் சேர்ந்துட்டு குளிச்சுட்டு வச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு செக்ரட்டரியேட் போயிட்டு சட்டசபை ஆரம்பிக்குது வச்சுக்கோங்க. இவர் கிளம்புறாருன்னா நாளைக்கு சட்டசபைனா இன்னைக்கு கிளம்பிடணும். எல்லாம் தொங்கி இங்கே அப்படி இப்படி வந்து நைட்டு வந்து சேர்ந்துட்டு அங்கேயே தங்கி குளிச்சு முடிச்சு காலைல சட்டசபையில் கலந்துக்குவார். மறுபடியும் அந்த சட்டசபை நடக்கிற நாளில் இவர் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா வழி முழுவதும் இந்த மாதிரி ஆகிடும். சினிமா ஷோவா நடத்துறீங்க? அரசியலா என்ன இது? ஒன்றுமே புரியல எனக்கு. 24/7 பொலிட்டிக்கல் வந்துட்டீங்கன்னா 24/7 எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டே பேசணும். இருக்காங்க. அதையும் பேச மாட்டேங்கிறீங்க. நீங்க சிங்கம் வெளியில வந்தா அதான் இந்த மாதிரி சம்பிக்கணும் கதை விடுறீங்க. சரி வராதனால இதாகுது. ஆனா நீங்க போவதில் வரனால தான் அந்த கூட்டமே. டெய்லி வந்து தானே சொல்லுவான். திருச்சி மாவட்டத்தில் மாதிரி இது பெரம்பலூர் மாவட்டம் சொல்லுவான். என்ன தலைவர் திருச்சி இருந்தால் அது வருவார். அது அந்த மாவட்டத்தில் பார்த்துக்குவாங்க. நம்ம மாவட்டத்தில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அப்படி தானே பண்ணுவோம். இப்போ அது கிடையாது. ஐயோ வராரா காண கிடைக்காதவன்ட்டு எல்லாம் குமியுது. அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணுறது சினிமாக்காரன் மட்டும்தான் பண்ணுவான். இந்த டிமாண்டை மெயின்டைன் பண்ணினே இருப்பான். ஏன்னா அப்போ தான் அவனுக்கு அந்த மார்க்கெட் இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டு இருப்பான். சினிமாவில் மார்க்கெட்டே இல்லைன்னா நீங்கள் செத்தீங்க. ஏன்னா மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து வருமானம் வரும், வண்டி வச்சுக்கலாம், டிரைவர் வச்சுக்கலாம், பார்ட்டிஸ் கலந்துக்கிறது அது இதுன்னு செலவு தெரியாது. மார்க்கெட்டு போயிடுச்சு வச்சுக்கிங்க, இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். கையில் காசே இல்லைனாலும் வண்டி வச்சுக்கணும், வண்டியை மெயின்டைன் பண்ணணும், டிரைவர் வச்சுக்கணும், கெத்தாக போய் இறங்கணும், பார்ட்டிஸில் போய் கலந்துக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த பந்தா மெயின்டைன் பண்ணுறது வந்து திரையுலகத்தில் இந்த போலித்தனம் இருக்கும். இதே தான் நீங்கள் வந்து இவங்க இந்த இதுலேயும் ரியல் லைஃப்லேயும் இந்த அரசியல்லையும் பயன்படுத்துகிறாங்க. சரி நீங்கள் எப்போ ஒரு தடவை வர்றீங்க, ரைட்டு வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. டெய்லி நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம்ல. இவர் வந்து வெளியில் வந்தால் பிரச்சனை, இவர் எல்லாம் பிரச்சனை, ஓகே வீடியோ போடுங்க. இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை, இப்போ அண்ணாமலை சொத்து குவிப்பு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ யோகியம் பேசுனாங்க, இன்றைக்கி பாருங்கள் இப்படிலாம் பண்ணுறாங்க, ஒரு வீடியோ போடுங்க. செங்கோட்டையன் பிரச்சனை, அதிமுக பிரச்சனை, ஒரு வீடியோ போடுங்க. இல்லை தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கிய பிரச்சனை போடுங்க வீடியோ. இந்த மருத்துவமனையில் வீல் சேர் கொடுக்கல ஏதாவது போடுங்க. அதெல்லாம் கூட வேணாங்க, முதலீட்டை போயிட்டு வந்தார்லாங்க முதலமைச்சர், எல்லாரும் ரியாக்ட் பண்ணாங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க? நாளைக்கு பண்ணுவார். முதலீட்டை ஈர்க்க சென்றீர்களே, ஈர்த்தீர்களா? அவ்வளோதான். என்ன பேசினார்? என்ன முதலமைச்சர் வெளிநாட்டு போனதை பற்றி என்ன பேசினார்? முதலீட்டை ஈர்க்க சென்றீர்களா, ஈர்த்தீர்களா அப்படி கேட்டார்ல, அவ்வளோதான். இது டெம்ப்ளேட் வேர்டு, ஒரு வேர்டு. அப்புறம் வேற என்ன பேசுறேன்? பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசினார். என்ன பேசினார்? பெண்கள் பாதுகாப்பு ஏன் நான் வந்தால் சமரசம் இல்லை சொன்னாரா? அவ்வளோதான். வேற என்ன சொல்லுவார்? எங்கால் ஒரு வரி தான் சொல்லுவார். அந்த ஒரு வரி 1000 அர்த்தங்கள் இருக்கும். இதுதான் இவர்கள் நிலைமை. எந்த ஒரு விஷயத்திலும் பட்டும் படாமல் எலைட் பாலிட்டிஷியன். ரோட்டில் ஒருத்தவங்க அடிபட்டு கிடக்குறாங்க. அடிபட்டவன் இப்போ கணவன் மனைவி வர்றாங்க, கீழே விழுந்தோம்னா மனைவி தலையில் லாரி ஏறிடுது, ஸ்பாட்டில் இறந்துறாங்க. கணவர் தப்பிச்சிடுறாரு. எப்படி துடிச்சிட்டு இருப்பார்? அந்த வழியாக பஸ்ஸு போகுது, பஸ்ஸில் போகிறவங்க எட்டி பார்க்குறாங்க. அவங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும்? ஆனால் இவங்க இந்த 2 வீலர் ஓட்டுறவங்களும் இப்படி லாரிக்காரங்க தான்ப்பா சொல்லணும். இந்த இடத்துல வந்து இவ்வளோதான் அவங்களுடையது. ஆனால் அவரு போச்சு, லைஃப் பார்ட்னர் இறந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம கூட இருந்த மனைவி இத்தனை வருஷம் இருந்தவங்க நாளைக்கு கிடையாது. குழந்தைங்கன்னா பதில் சொல்ல போகிறோம், அவன் உட்காந்து கதறி அழுவான். அந்த ஃபீலிங் தெரியுதா? இன்னும் சில பேர் செல்ஃபி எடுத்துட்டு இருப்பான். அப்படி ஏன்னா மாமே ஒரு ஆக்சிடென்ட்ரா வந்தான், அவன் தான் செத்துட்டான், ரிப்போர்ட்டர் அவன் எடுத்துக்கிட்டு இருப்பான், அவனுக்கு செய்தி அனுப்பணும். இந்த இடத்துல ஒவ்வொருத்தர் ஃபீலிங்கும் ஒவ்வொரு விதமாக டிஃப்ரெண்ட் ஆகும். இன்னும் சில பேர் உண்மையிலே வருத்தப்படுவாங்க. சில பேர் வந்து அந்த கணவரை தேட்டி என்னங்க பண்ணுறது சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி வேற யாருக்காவது சொல்லணுமாங்க, அது இதுன்னுவாங்க. ஒவ்வொருத்தர் இதுவும் வித்தியாசமா. அரசியலும் அப்படிதான். ஒரு அஜித்குமார் இறந்து போனால் என்ட்ரி திப்பனுக்கு எவ்வளோ கோபம் வரும். இவருக்கு என்ன தெரியும், விஜய்க்கு என்ன தெரியும்? பஸ்ஸில் போகிறவங்க கதை தான். பார்த்து போகணும்பா, எனக்கு என்னன்னு ரைட்டில் போகிறது, அவ்வளோதான். அப்போ இந்த ஃபீலிங் மாறுது இல்லை. இதை தான் நான் எலக்ட் அரசியல்வாதின்னு சொல்கிறேன். மக்களுடைய பிரச்சனை கரண்ட் பில் ஏறிச்சுன்னா நம்மளுக்கு கோவம் வரும். ஏன்னா நம்மளும் கரண்ட் பில் கட்ட போகிறோம், காண்டாகும். இந்த மாதம் எனக்கு
கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு, நிம்மதியாச்சு. போன மாதம்லாம் நான் திட்டினேன், இஷ்டத்துக்கு வருத என்ன பண்ணுறீங்க அது இதுன்னு. ஏன்னா கையை விட்டு கட்டும் போது தான் கோவம் வருது. அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், 3000 கட்டினத்துல பாடுறா இன்னைக்கு 9000 கட்டுறோம், 1000 3000 கட்டுறோம், 9000 கட்டுறோன்னு கூட ஓரளவுக்கு அவன் வருமானம் இதெல்லாம் இருக்கும். ஆனா 1000 கட்டிட்டு 4000 கட்டுறான் தெரியுமா, அவன் வறிய நிலையில இருப்பான். அவன் சம்பளமே 20000 இருக்கும், வீட்டு வாடகை 8000, கரண்ட் பில்லு 4000, போச்சா 12000, மீதி 8000 அந்த மாசம் குடும்பம் தள்ளணும். இன்னைக்கெல்லாம் ஒரு டாக்டர்கிட்ட போனா அப்படி இப்படின்னு பண்ணிட்டு குசாம 300 கொடுங்கன்றாங்க ஃபீஸு. மருந்து மாத்திரை பார்த்தா 1000 வந்துடுது. என்னங்க வாழ்க்கை எப்படி போகுதுங்க? அப்ப இத பத்தி உணர்ந்தவன் தான் அங்க கோவப்படுவான். கண்டிப்பா. அப்ப நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா இதுதான் காரணம். இவரு எலைட்டு, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அதனால இவருக்கு மேலோட்டமா தான் பேச வரும். கோவம் வந்துச்சு வச்சுக்கங்க, நீங்க எழுத வேணாம், எழுதிலாம் படிக்க வேணாம், அப்படியே நீங்க பேசுவீங்க. ஏன் அநியாயம் பண்றீங்க அதுன்னு உங்களுக்கு வரும். ஆனா உங்களுக்கு எதுவுமே பட்டும் படாமல் இருந்தா உங்களுக்கு என்ன பேச வரும்? பேசவே வராது. அப்பதான் உங்களுக்கு எழுதி கொடுத்து அதை உட்காந்து இந்தியன் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி, இந்தியனை காணோமே, இந்தியனை காணோமே, இந்தியன் எக்கனாமி, இந்தியனை காணோமேன்னு ஆயிடும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்தது. திருச்சிக்கு போயிருக்காரு, இவ்வளோ கூட்டங்கள் வந்திருக்கு, இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. இப்போ எந்த ஒரு அரசியல் தலைவரா இருக்கட்டும், ஒரு தொகுதிக்கு போறாங்க, ஒரு ஊருக்கு போறாங்கன்னா அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அதை தான் முதன்மைப்படுத்தி அதை வந்து பேசுவாங்க. இன்னைக்கு காலையில 6 மணிக்கே திருச்சியில் வந்து டாஸ்மார்க் ஓபன் பண்ணி எல்லா இடத்துலயும் மதுபானங்கள் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அவர் இந்த மாதிரி குடிக்காதீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்கன்ற ஒரு கருத்தையாவது முன் வச்சிருக்கலாம். ஆனா அதை கூட சொல்லல அப்படின்றப்போ இவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, அரசியல் புரிதல் எப்படி இருக்கு அப்படின்றது பலரோட கேள்வியா இருக்கு. நீங்க சொன்ன இதே விஷயத்த நான் ஒரு 10 நாளா சொல்லிட்டு வரேன். விஜய் அவருடைய பேச்சுல வேற எதையும் தொட வேணாங்க, டாஸ்மார்க்கு போதை பழக்கம் இந்த மேட்டரை மட்டும் தொட்டாருன்னா பெண்கள், குடும்ப தலைவிகள்ல இருந்து பெண்கள்ல இருந்து எல்லாருமே ஓரளவுல உங்கள்கிட்ட வந்துருவாங்க. யங்ஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே இதாவாங்க. ஏன்னா இன்னைக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதான் காரணமா இருக்கு. நான் சொன்னேன்ல, 15000 சம்பளம், 8000 வீட்டு வாடகை, 4000 கரண்ட் பில்லு, 4000 டாஸ்மார்க்கு. இதுல வேற அவரு இந்த முறுக்கு வந்து அந்த பார்ல தான் போய் வாங்கி சாப்பிடுவாரு. இங்க வந்து மிஞ்சி போனா 5 ரூபா இருக்கும், அங்க 40 ரூபா இருக்கும். வருமானத்தை விட்டு வருவான், காலைல வேலைக்கு கிளம்புவான், போகும்போதே பார்த்தா அங்க திறந்து வச்சிருக்கோம். சரி பாவம் அங்கே போய் நிற்பான், அங்கே இன்னொருத்தன் வருவான், ஆளுக்கு ஒரு கட்டிங் மட்டன்டான்வான், கட்டிங்கே முடிஞ்சிடும் கதை. அப்புறம் எங்கே வேலை போகிறது? அப்புறம் வடநாட்டுக்காரன் வந்தான்னா வயல்வெளியில் நாற்று நடுறதுக்கு ஆள் இல்லாமல் கல்கத்தாலேருந்து ஆளை கொண்டு வந்து நாற்று நடுறாங்க. ஏன்? இதுதான் இப்போ 30 வயசுல 20 வயசுல குடிக்க ஆரம்பிக்கிறது, 15 வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக மடங்கி போயிடுவான், அவனால் வேலை செய்ய முடியாது, மைண்டே இதில் இருக்கும், ஏதாவது பண்ணி போதை அடிக்கலாமான்னு தான் பார்ப்பான். அப்போ அவன் வேணா எப்படி வேலைக்கு போவான்? அப்போ இந்த மாதிரி விஷயத்தை தொட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா, இதை வந்து இப்போ இவர் வண்டியில் வந்துட்டு இருக்காருங்க, 6 மணி தொடர்ந்து நியூஸ் தெரியுது, அதை நீங்கள் பேசும்போது தலைவரை இந்த மாதிரி பாருங்கள், நீ திருச்சியில் இருக்கிறோம், நீ திருச்சியில் 6 மணிக்கே திறந்துருக்காங்க, இது என்னங்க நாடா என்னங்க இது? தலைவரை பேசும்போது தான் இதுதான் இன்புட்டு. இதை அவர் பேசும்போது இன்னைக்கு நான் வர்றேன், திருச்சிக்கு வர்றேன், வரும்போதே பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கே திறந்துருக்குது. இப்படி இருந்தால் எத்தனை குடும்பத்தை அழிக்க போறீங்க? இன்னும் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து போதையுடைய முக்கியமான மாநிலமா டார்கெட் வச்சு விற்கிறீங்க. இன்னைக்கு கஞ்சா போதைன்று பார்த்தா குழந்தைகள், சின்ன சிறுவர்கள் முதற்கொண்டு போதைக்காரமா. நீங்க அதை கொஞ்ச நேரம் பேசி அதனால எவ்வளவு குடும்பம் பிரச்சனை, குடும்ப வன்முறை இதெல்லாம் பேசுனீங்கன்னா வீட்டுல இருக்கிற அந்த கோபமாகிற பொம்பளைங்க கூட நம்ம விஷயத்த பேசுறாங்க, வீட்டுக்காரனை பத்தி வந்தாம்பா கரெக்டா பேசுறாங்க. அலா போன டாஸ்மார்க் தான்ப்பா. ஆனா இவருக்கு வந்து டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு மைண்டே வரமாட்டேங்குது. ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா சார், இது ஃபர்ஸ்ட் டேவே இந்த அளவுக்கு கலவரமா முடிஞ்சிருக்கு. நான் அடுத்தடுத்த நாட்கள்ல என்னென்ன ஆகும், அவர் என்ன பேசுவாரு அப்படின்ற விஷயங்கள் தெரியல. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார். நீங்க சொல்ற மாதிரி தொடர்ந்து பலரும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற கருத்துக்களை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது அவரோட காதுக்கோ பார்வைக்கோ போதா அப்படின்ற விஷயங்களும் தெரியல. மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்ட்டு பொறுத்து மாற்றம் வரும். மாற்றம் வரும் கண்டிப்பா. அதுதான் சார் நிதர்சனமான உண்மை. ரொம்ப நன்றி சார்.